ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பீட்டா ப்ரீடிங் ப்ராசஸ். இதுதான் என்னோடய மேல். இது நான் கொளத்தூரில் தான் எடுத்திருந்தேன். மேல் அண்ட் ஃபீமேல். இது என்னோடய ஃபீமேல். ஒரு சின்ன வீடியோ தான், எப்படி இப்போ இருக்குது, வாட் இஸ் த ப்ராசஸ் ஹேப்னிங் அப்படின்னு சொல்லி. ஃபீமேல் வந்து நான் வாங்கி கொஞ்சம் சிமெண்ட் தொட்டியில் விட்டு கொஞ்சம் நல்ல சைஸ் பண்ணேன். நல்ல எக்லோடாக இருந்தது. மேலுமே அப்படி தான், நல்ல ஃபீட் கொடுத்து ஒரு 1 வீக் முன்னாலே நல்ல ஃபீட் கொடுத்து, அதுக்கப்புறம் தண்ணியில் வந்து ஆன்டிஃபங்கல் ட்ராப்ஸ் விட்டுட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு பாதாம் மேலே கொஞ்சம் ஃபாக்ஸ் டெயில் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி தண்ணியை அட்லீஸ்ட் ஏஜ்டு வாட்டர் தான் இந்த தண்ணி, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் வச்சுட்டு ஆரோவும் நம்ம போர் வாட்டரும் சேர்த்து முதல்ல மேல் விட்டுட்டேன். ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுருந்தேன். மேல் வந்து அதில் எக்லே இது பண்ண ஆரம்பிச்சது, பபுள் நெஸ்ட் வெட்ட ஆரம்பிச்சது. ஃபீமேல் ஆன் அண்ட் ஆஃப் இந்த மாதிரி பாட்டிலில் வச்சு எடுத்த அப்புறம் கடைசியாக ஃபீமேல் விட்டுருந்தேன். நீங்கள் பார்க்கலாம், ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஷீட் கீழே மேல் வந்து எக்ஸ்டென்சிவாக பபுள் நெஸ்ட் கட்டியிருந்தது. மேலோட பபுள் நெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு சோப்பு நுர மாதிரியே இருந்தது. இட்ஸ் பியூட்டிஃபுல் மேல். ரொம்ப நல்ல மேல் அது. இன்ஃபேக்ட் ஃப்ரைஸுமே ரொம்ப நல்லா பார்த்துக்குச்சு. இப்போ நீங்கள் அந்த பபுள் நெஸ்ட் பார்க்குறீங்க. ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு வாஷிங் மிஷினில் இருக்கிற நுர மாதிரி அதை கட்டியிருந்தது அது. அதுக்கப்புறம் எக்ஸுமே ஃபீமேலுமே நல்ல எக்லோடாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் நான் ஃபீமேல் உள்ளே விட்டுட்டு எக்ஸு வந்தது, நிறைய எக்ஸு வந்தது. அதுக்கப்புறம் எக்கு லே பண்ணும்போதெல்லாம் நான் இல்லை, எக்கு ஹேட்ச் ஆகும் போதெல்லாம். பட் ஃப்ரைஸ் வந்து நிறைய ஃப்ரைஸ் பார்த்தேன் நான், எக்கச்சக்க ஃப்ரைஸ். இப்போ நீங்கள் சிரிஞ்சில் நான் போட்டது வந்து வினிகரில் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரைஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 டேஸ் வந்து நம்ம வினிகரில் தான் போடுவோம். அது உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தட்ஸ் த ஸ்மாலஸ்ட் ஃப்ரை ஃபுட். அது ஆக்சுவலாக நிறைய ஃப்ரைஸ் இருந்தது. நான் எதிர்பார்க்கல அவ்வளோ ஃப்ரைஸ் இருக்கும் அப்படின்றது. நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. அந்த ஃப்ரைஸில் வந்து ஒரு 10% காப்பாற்றினா கூட இட் இஸ் அ ஹியூஜ் திங் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நடுவில் கொஞ்சம் சேலஞ்சஸ் கண்டிப்பாக இருந்தது. பாதாம் மேலே உள்ளதாக இருக்குது, அதை நான் எடுக்கவே இல்லை, அப்படியே தான் இருந்தது. நடுவில் கொஞ்சம் சேலஞ்சஸ்லாம் இருந்தது. நான் அது டீகேப்சுலேட்டட் ஆர்டிமியா ஒன்று வாங்கியிருந்தேன், அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வினிகரிகளுக்கு அப்புறம் ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் அதை சேஞ்ச் பண்ணும்போது வாட்டர் கொஞ்சம் கண்டாமினேட் ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து நிறைய ஃப்ரைஸ் ஒரு 40% அடி வாங்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோஸில் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரைஸ் தெரியுதுன்னு அப்படின்னு எனக்கு தெரியல. பட் த ஃப்ரைஸ் ஆர் தேர் இன்சைட். நான் ஜூம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எக்கச்சக்க ஃப்ரைஸ் இருந்தது. ஆனால் அது கவுண்ட்லாம் என்னால் பண்ண வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு செட்டப்பு. பீட்டா ப்ரீடிங் வந்து ப்ரீடிங் ஆஸ் சச் வில் ஹேப்பன் வெரி ஈஸிலி. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஒரு நல்ல மேல் ஒரு நல்ல ஃபீமேல் எடுத்து போட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக டேக் கேர். ஃப்ரைஸை ரைஸ் பண்ணுறது தான் பிக்கெஸ்ட்டு சேலஞ்ச். பர்டிகுலராக ஃபஸ்ட்டு ஒரு 15 to 20 டேஸ் அந்த ஃப்ரைஸை ரைஸ் பண்ணுறது பிக்கெஸ்ட்டு சேலஞ்ச். ஐ திங்க் 20 டேஸ்க்கு அப்புறம் இட் வில் பி பிட் ஈஸின்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஏர்லியராக நான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அப்போல்லாம் வந்து எனக்கு இந்த கல்ச்சர்லாம் தெரியாது. நார்மலாக அந்த நம்மளோட முட்டைக்கரு இருக்கு இல்லையா, எல்லோ எக் யோக், அதை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ஒரு 200 குட்டி வந்தால் ஒரு 3 குட்டி 4 குட்டி வெளியில் வரும், பெருசாக வரும். பட் இது வந்து ஃபஸ்ட் டைமாக வினிகரியில் வந்து நான் இந்த ப்ரீடிங் பண்ண போகிறேன்னு தெரிஞ்ச அப்புறமே வினிகர் வீல் கல்ச்சர் வந்து வாங்கி அது ஒரு 2 months ஆச்சு. அந்த கல்ச்சர்லாம் பண்ணிட்ட அப்புறம் தான் நான் வந்து இந்த ப்ரீடிங் பக்கமே நான் போனேன் நான். பிகாஸ் ஃப்ரைஸுக்கு ஃபுட்டை அரேஞ்ச் பண்ணிவிட்டு தான் ப்ரீடிங்கே போகணும் அப்படின்னு எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சொல்கிற ஒரு விஷயம். அது ஒரு ப்ராசஸாக பண்ணலாம். அது ஃப்ரைஸ் ஹேட்ச் ஆன அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஃபீட் பண்ணுறது நம்ம தேடுறதுக்குள்ளே நம்ம 70 to 80% ஃப்ரைஸை நம்ம லூஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதான் அகெயின் வீடியோவில் எவ்வளோ ஃப்ரைஸ் தெரியும்னு தெரியல. ஐ ட்ரைட். பட் மொபைலில் மேக்ரோ வந்து அந்தளவுக்குலாம் இல்லை. வினிகரில் வந்து ஈஸி கல்ச்சர் தான், அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஹாஃப் பாட்டில் ஆப்பிள் சைடர் வினிகர், ஹாஃப் தண்ணி, வினிகர் கல்ச்சர், வினிகரில் கல்ச்சர், கொஞ்சம் ஒரு 4-5 துண்டு ஆப்பிள் உள்ளே போட்டு அந்த ஸ்டார்டர் கல்ச்சர் போட்டு மேலே ஒரு துணி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 to 20 டேஸில் உங்களுக்கு நல்ல வினிகரில் கல்ச்சர் நல்லா வரும். நான் சிரிஞ்சில் எடுத்து காமிச்சிருப்பேன் வினிகரில். இந்த இதில் நீங்கள் பார்ப்பீங்க, ரொம்ப குட்டி. அதுதான் வந்து ஃப்ரைஸுக்கு இனிஷியலாக வந்து யூஸ் ஆகும். வேறு எதுவுமே மூவிங் ஃபுட்ஸ் தான் வந்து ஃப்ரைஸ் இந்த டைட்டில் எடுக்கும். நீங்கள் ஃபுட்டை வந்து மிக்சியில் அடித்து தூளாக போட்டாலோ எதுவாக இருந்தாலும் அதுக்கு ரொம்பலாம் எடுக்காது. இந்த ஸ்டேஜில் வந்து மூவிங் ஃபுட்டு தான் வந்து ஃப்ரைஸ் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கும். ஸோ அதுதான் நானும் ட்ரை பண்ணேன். இது ஒரு சின்ன செட்டப் தான், பெரிய டப்லாம் கிடையாது. நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு நார்மலான ஒரு சின்ன டப் தான். பட் நல்ல மேல், நல்ல ஃபீமேல். மேல் வந்து சும்மா சொல்லக்கூடாது, எக்ஸ்ட்ராடினரியாக வந்து ஃப்ரைஸ் பார்த்துக்குச்சு. நிறைய ஃப்ரைஸ் இருந்தது, அது எல்லாத்தையுமே அது நல்லா பார்த்தது. அது பக்கத்துலேயே ஒரு பீட்டா ரேக் பார்ப்பீங்க. அதை வந்து சின்ன பவுல்ஸில் நிறைய பீட்டாஸ் இருந்தது. அதை வந்து நான் தனித்தனியாக போட்டு ஒரு ஃபாக்ஸ்டைல், இதுதான் அந்த மேல். ஒன்ஸ் அதை ப்ரீடிங் எடுத்த அப்புறம் அந்த மேல் தனியாக ஒரு பாட்டில் இருந்தது.
இதில் தான் நான் வச்சுருந்தேன் ஒரு மேலே. திஸ் ஹவ் இட் இஸ் செட்டப் இஸ் வெரி வெரி ஸ்மால், பட் ஆனால் ஃப்ரைஸ் ஆர் ஜஸ்ட் டூ மச். எனக்கு அப்பயே தெரியும் இந்த ஃப்ரைஸில் வந்து நம்ம ஒரு 10 to 15% எடுத்தாலே வந்து இட்ஸ் அ ஹியூஜ் டாஸ்க் அப்படின்றது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. உங்களோட பீட்டா ப்ரீடிங்ஸ் வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, எந்த மாதிரி சைடில்? நான் இந்த மாதிரி ப்ரீடிங்ஸ் நிறைய பார்த்துருக்கேன். ரொம்ப ராவாக க்ரூடாக பண்ணுறாங்க, பட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. நீங்கள் இந்த தாய்லாந்து ப்ரீடிங் ப்ராசஸ்லாம் யூடியூப்பில் போட்டு பாருங்கள். இவ்வளோ தான் மெனக்கிடுறாங்களானே தெரியாது. ஒரு சின்ன பாட்டிலில் அதை பாட்டுன்னு ஒரு சின்ன பக்கெட்டில் ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன பக்கெட்லலாம் பண்ணி அதை ரொம்ப சக்ஸஸ் பண்ணாங்க. ஆப்வியஸ்லி தே டூ இட் இன் அ வெரி மச் லார்ஜர் ஸ்கேல். ஒன்ஸ் இந்த வினிகரில் முடிச்சிட்ட அப்புறம் ஒரு 3 to 4 டேஸ்க்கு அப்புறம் யூ ஹேவ் டு மூவ் டு ஆர்டிமியா. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பேபி பிரைன் ஷிம்ப் ஆர் ஆர்டிமியா எல்லாமே ஒன்று தான். அதை ஹேட்ச் பண்ணி இப்போ கரண்ட்டாக வந்து பேபி பிரைன் ஷிம்ப் அண்ட் ஆர்டிமியாவில் தான் என்னோடய ப்ரைஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து என்னோடய ஆர்டிமியா ஹேட்ச் ஆகி நான் கொடுக்கும் போது எடுத்தது. சாரி, இது வினிகரியிலோட கல்ச்சரோட அது நிறைய ஃப்ரைஸ் இருந்தது பிரதர்ஸ். இட்ஸ் குவாய்ட் அ லாட் ஆஃப் ஃப்ரைஸ் இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் க்ரோன் ஆன ஃப்ரை, கொஞ்சம் க்ரோத் வந்த அப்புறம் இந்த ஃப்ரைஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு அதை எப்படியாவது எடுக்கணும் வீடியோவில் அப்படின்னு ரொம்ப மெனக்கெட்டேன். பட் இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த இடத்துல அந்த லைட்டிங்கில் கொஞ்சம் கிளேர் இருந்தது. ப்ளஸ் அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நார்மல் மொபைல் கேமராவில் அதை வந்து ஜூம் பண்ணி ஒரு இது எடுக்கிறது கஷ்டம். ஆக்சுவலாக கிளாஸ் டேங்க்கில் இருந்தால் இட் வுட் ஹவ் பீன் ஈஸியர் அப்படின்னு தோணுது. நெக்ஸ்ட் டைம் மேபி கிளாஸ் டேங்க்கில் ட்ரை பண்ணலாம். பட் இந்த டப்பில் நான் பண்ணேன். டப் எனக்கு ஹாப்பி தான், பட் இந்த வீடியோ பர்பஸ்க்காக அதை டப்பில் பண்ணும்போது இட் இஸ் அ பிட் ஆஃப் இன்கன்வீனியன்ஸ் தான். பட் அதுக்கப்புறம் நடுவில் நான் சொன்ன மாதிரி ஆர்டிமியாவில் கொஞ்சம் அந்த டிகாப்சுலேட்டட் பண்ணுறது கொஞ்சம் எனக்கு கண்டாமினேட் ஆச்சு. அதுக்கப்புறம் வாட்டர் சேஞ்ச் பொறுமையாக பண்ண வேண்டியது இருந்தது. ரொம்ப ரொம்ப பொறுமையாக பண்ண வேண்டியது. இவ்வளோ சின்ன இதில் நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம். ஃப்ரைஸ் உள்ளே வராத பார்க்கணும். ஸோ ஏர்லைன் டியூபிங்கில் ஃப்ரைஸ் உள்ளே போடுற அந்த டப்புவில் போடுற இதில் வந்து நான் எண்டில் வந்து ஒரு ஏர் ஸ்டோன் போட்டு ஏர் ஸ்டோன் மூலிமா தண்ணி எடுத்தேன். ஸோ ஃப்ரைஸ் உள்ளே வர வாய்ப்பு இல்லை. பொறுமையாக தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி ஏர்லைன் டியூபிங்கில் போட்டு அந்த வால் கண்ட்ரோலர் வச்சு ட்ராப் பை ட்ராப்பாக அந்த வாட்டர் வந்து ரீஃபில் பண்ணேன். அதுவும் ஏஜ்டு வாட்டர் தான், போர் வாட்டர் ப்ளஸ் கேன் வாட்டர். அது பண்ணதால் தான் வந்து நான் ஃப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு அது இல்லை. நான் நடுவில் ரொம்ப அடி வாங்கிச்சு. ஆல்மோஸ்ட் 50 to 60% அடி வாங்கிச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஈஸியாக ஒரு ஜஸ்ட் 1 day தான், 24 hours அப்படி அடி வாங்கிச்சு. பட் அதுக்கப்புறம் இருக்கிற ஃப்ரைஸில் கொஞ்சம் கரண்ட்டாக இருக்கிற ஃப்ரைஸ் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ கரண்ட்டாக நான் இதுக்கு ஆர்டிமியா தான் கொடுத்துட்ருக்கேன். இது நான் வந்து ஐ திங்க் இன்றைக்கி இல்லை நேற்று எடுத்த வீடியோன்னு நினைக்கிறேன். ஆர்டிமியாவில் தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு நல்லாவே கொஞ்சம் ஃப்ரைஸ் தெரியுது, ஒரு ஃபிஷ் மாதிரி தெரியுது ஃபஸ்ட் டைமாக. அது ஆர்டிமியா நம்ம ஃபீட் பண்ண அப்புறம் அதை ஹண்ட் பண்ணுறதும் நம்மளால் பார்க்க முடியுது. அதோட குட்டி வயிறு கொஞ்சம் பெருசாகி பெல்லி ஃபில் ஆனதும் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். February 1st or 2nd இது கொஞ்சம் ஹேட்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். Now I am recording this video on February 15th. ஸோ ஃபெப்ரவரி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 weeks ஆன ஃப்ரைன்னு சொல்லலாம் அதை. ஸோ 2 weeksல தான் இந்த சைஸே வருது. பட் இந்த சைஸ் வந்து இட் லுக்ஸ் மச் மோர் ஸ்டேபிள் அண்ட் இட் கிவ்ஸ் அஸ் மோர் கான்ஃபிடென்ட். இதுக்கப்புறம் ரிலேட்டிவ்லி ஈஸியாக இருக்கணும். அஃப்கோர்ஸ் வி ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். பட் ஸ்டில் நடுவில் ஒரு கொஞ்சம் அந்த இதுவும் நான் மிஸ் பண்ணிட்டேன். கொசு வந்து மஸ்கிட்டோ லாவா வந்து நிறைய இருந்தது. அது வந்து அந்த ஒரு சின்ன அந்த ஒரு பிப்பட் மாதிரி ஒரு எடுத்து வச்சு ஒன்றா எடுத்து நான் சக் பண்ணி எடுத்தேன். இப்போ கூட 1-2 இருக்குது. அதை கொஞ்சமாக பொறுமையாக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு துணி போட்டு ஒரு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் ஆல்